ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனம். அன்பு தேவ பிள்ளை, எப்படியாவது ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று வாழ்வில் ஏராளமான காரியங்களை முயற்சித்து தோல்வியுற்று ஏமாற்றம் உள்ள வாழ்க்கையோடு ஒரு வாலிபன் என்னை சந்திக்க வந்தான். தேவப்பிள்ளே, நான் வேதத்தில் ஒரு காரியத்தை அவனுக்கு எடுத்து காண்பித்தேன். அதுவே ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதுவே ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கான எளிய ரகசியம். தேவன் தந்த வாக்குத்தத்தம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ தேவப்பிள்ளை சரீரத்தை ஒடுக்கி தவம் இருந்து சாகசம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இயேசு சொல்கிறார், ஒரு கொடி எப்படி செடியில் நிலைத்திருக்கிறதோ, ஒரு கிளை எப்படி மரத்தோடு ஒட்டி இருக்கிறதோ, அதுபோல நீங்களும் தேவனோடு ஒட்டி நிலைத்திருங்கள். அதுபோதும் நீங்கள் மிகுதியான கனி கொடுக்கும் மரம் போலாவீர்கள். தேவப்பிள்ளை, நிலைத்திருங்கள் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் மேனோ என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் தேவனோடு எப்பொழுதும் நிரந்தரமாக தம்பி இருப்பதா, தேவனோட எப்பொழுதும் நிரந்தரமாக கூடவே நிரந்தரமாக தங்கி இருப்பதாகும். தேவனோடு இருப்பதற்கு நாம் மரித்து அவரிடத்திற்கு போக வேண்டியதில்லை. தேவப்பிள்ளை, இங்கேயே நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரோடு இல்லை என்றால் அவர் நம்மோடு இருக்க மாட்டார். அப்படி செய்யவும் முடியாது. இது ரொம்ப சிம்பிள். தேவப்பிள்ளை, அநேகர் தங்கள் கஷ்ட காலங்களில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னோடு இருக்கிறீரா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ என்னோடு இருந்தால் நான் நிச்சயம் உன்னோடு இருப்பேன். இதுல எந்த சந்தேகமும் உனக்கு தேவையே இல்லை. என்னோடு இரு, அது போதும். நான் உன்னோடு இருந்து உன் காரியங்களை வாய்க்க செய்து வெற்றி உள்ளவர்களாய் வாழ செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவப்பிள்ளை, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். பிரச்சனை என்னவென்றால், நம்ம இயேசப்பா பிள்ளைகளான இயேசுவோடு கூட இருக்கிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவப்பிள்ளை, இயேசுவோடு இருந்தால் என்றால் என்ன? இயேசுவோடு இருந்தால் என்ன? அப்படி என்றால் என்னன்னு யோசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவப்பிள்ளை, இயேசுவும் நாமும் ஒரே வீட்டில் தங்குவது போல ஒரு வீட்டில் இருந்தால் என்ன செய்வோம்? அனுதினமும் அவரோடு பேசுவோம், அவருடைய வார்த்தைகளை கேட்போம், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், உலகத்தில் அவருடைய பணிகளை செய்வோம், பின்பு அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அனுபவிப்போம். இப்படி தகப்பனுடன் ஒரே வீட்டில் இருக்க முடியாமல், ஒரு தகப்பனோடு ஒரே வீட்டில் குடியிருக்க முடியாமல் தான் இளைய குமாரன் வீட்டை விட்டு வெளியேறி தனக்குரியதை அழித்து தன்னையும் கெடுத்து பின்னர் பன்றி மேய்த்தான். அல்லையா, என்ன செய்தான்? பன்றி மேய்த்தான் என்ற அந்த வேதத்தில் இந்த காரியம் எழுதிருக்கு, தேவப்பிள்ளைகளை சொல்லப்பட்டிருக்குது. அந்த சம்பவத்தை ஒரு நாள் நீங்க மறந்து போக கூடாது. தகப்பனுடன் வீட்டில் இருக்கும் வரைதான் நமது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாய் சந்திக்கப்படும். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். ஆனால் உலக சிற்றின்பதற்காக தகப்பனை விட்டு வெளியேறுகிறவர்கள் பன்றி மேய்க்கும் நிலைமைக்கு கூட ஆளாவார்கள். தேவப்பிள்ளை, இந்த கர்த்தர் உங்களை பார்த்து அழைக்கிறார், மகனே மகளே, என்னோடு இருக்கும்படியாக வருவாயா? உலகத்தை விட்டு பிரிந்து என்னுடன் தங்கும்படி வருவாயா? நிரந்தரமாக தேவனுடைய உறவில் நிலைத்திருக்க ஒரு தீர்க்கமான தீர்மானத்தை இன்று எடுப்பீங்களா? தேவப்பிள்ளை, உலகத்திற்கும் அதன் ஆசை இச்சைகளுக்கும் ஒரு டாட்டா சொல்லிவிட்டு தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவப்பிள்ளை, ஆசீர்வாதம் உள்ள கனி உள்ள வாழ்க்கை வாழ்வது மிக எளிது. இயேசோடு இருங்கள், அது போதும். இனி நாம் தேவனிடத்தில் நிலைத்திருக்க ஜெபிப்போமா? ஜெபம். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு தந்த அன்பின் ஆண்டவரே இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் இயேசப்பா, நான் செய்த பாவத்தின் நிமித்தம், என் சாபத்தின் நிமித்தம் உம்மில் நிலைத்திட முடியாதபடி நானும் எங்கள் குடும்பமும் அடிக்கடி விழுந்து போகிறோம். ஆண்டவரே, உம் சமூகத்தில் நிலைத்திருக்க முடியாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடுகிறோம். தகப்பனே, உம்மில் நாங்கள் நாங்கள் நிலைத்து நிற்காதபடி பாவம், கடன் பிரச்சனைகள், மன கசப்புகள், குடும்பத்தில் புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள், கவலைகள், கண்ணீர்கள்,
ஆண்டவரே, அனுபவங்கள், கண்ணீர் வடிக்கும் அனுபவங்கள், நீ ஏன் வாழ வேண்டும் என்று காதில் கேட்கும் வார்த்தைகள், சமாதானம், சந்தோஷம் இல்லாமை, துக்கம், வேதனை, உபத்திரவங்கள், தனிமை, வியாதிகள் எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாதது போல உள்ள உணர்வுகள், ஆண்டவரே இதிலிருந்து ஒரு விடுதலை தாருங்க, உண்மையில் நிலைத்திருக்க ஆண்டவரே என்று இந்த நேரம் ஜெபிக்கும். இந்த தேவ பிள்ளைகளை செய்தி கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் உண்மையில் நிலைத்து நிற்க பாதுகாப்பை பெற்று ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.